எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வந்து மாணிக்கவாசகர் பாடின 8ஆம் திருமுறை அதுல இருந்து பிடித்த 10 அப்படின்னு சொல்ற செக்ஷன்ல இருக்கிற மீதி 5 பாட்டு அத சொல்ல போறேன். அறவையேன் மனமே கோயிலா கொண்டு ஆண்ட அளவிலா ஆனந்தம் அருளி பிறவி வேறு அறுத்தென் குடிமுழுதும் ஆண்ட பிஞ்சகா பெரிய எம் பெருமாளே திரவிலே கண்ட காட்சியே அடியேன் செல்வமே சிவபெருமானே இரவிலே உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவது இனியே. அறவையேன் அப்படின்னா ஆதரவு அற்றவனாகிய நான் அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்றார். மனமே கோயிலாய் என்னுடைய மனத்தையே கோயிலாக கொண்டு ஆண்டளவில்லா ஆனந்தம் அருளி என்னை ஆட்கொண்டு எல்லையற்ற இன்பத்தை அளித்து பிறவி வேர் அறுத்து என் குடிமுழுதும் ஆண்ட பிஞ்சகா. இந்த பிறவி அந்த பிறவி வேர் அறுத்துனா அந்த திரும்ப திரும்ப பிறந்து இறந்து பிறக்கிறத கம்ப்ளீட்டா வேறு அறுத்து என்ன மட்டும் இல்ல என் குடும்பம் முழுவதையும் ஆட்கொண்ட பெரியவரே எம் பொருளே, அதாவது என்னுடைய மெய்ப்பொருளாகிய இறைவா, திரவிலே கண்ட காட்சியே. திரவுனா திறந்த வெளி, வெட்ட வெளியில காணப்பட்ட காட்சி பொருளே, அடியேன் செல்வமே என்னுடைய அருட்பெரும் செல்வமே சிவபெருமானே இரவிலே உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவது இனியே. இரவிலே அப்படின்னா இறுதியிலே, கடைசியா ஒன்ன சிக்குன்னு பிடிச்சிட்டேன், அதனால எங்கு எழுந்து அருளுவது இனியே. இப்போ 7வது பாட்டு சொல்றேன். பாசவேர் அறுக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமார் அடியேனர்க்கு அருளி பூசனை உகந்து என் சிந்தையுட் புகுந்து பூங்கடல் காட்டிய பொருளே தேசுடை விளக்கே செழுஞ்சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே ஈசனே உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவது இனியே. பாச வேர் அறுக்கும் பழம்பொருள், அதாவது பற்றுக்களை எல்லாம், பந்தம் பாசம் என்ற பற்றுக்களை எல்லாம் வேரோடு அழிக்கக்கூடிய பழமையான பொருள், முதல்ல தோன்றின பொருள். தன்னை அப்பேற்பட்ட அந்த பொருளாகிய சிவபெருமான் தன்னை பற்றுமாறு அவரை பிடிச்சிக்கணும்ன்றதுக்காக அடியேனு கருளி எனக்கு வந்து அந்த அருளை கொடுத்து பூசனை உகந்து, பூசனைன்னா பூஜை, பூசைன்னு சொல்லுவாங்க, உகந்துன்னா அதை விரும்பி, என்னுடைய பூஜைகளை விரும்பி சிந்தையுட் புகுந்து, என்னுடைய சித்தத்திலேயே புகுந்து பூங்கடல் காட்டிய பொருளே, பூ போன்ற பாதங்களை காட்டிய பொருளே தேசுடை விளக்கே செழுஞ்சுடர் மூர்த்தி. மூர்த்தி என்பது விக்கிரகம் அல்லது உடம்பு. இவருடைய உடம்பு எப்படி இருக்குன்னா ஒளியை உடைய விளக்கு, அந்த விளக்குல தோன்றுகின்ற வளமையான சுடர், அந்த மாதிரி இருக்கின்ற வடிவினனே செல்வமே என்னுடைய அருட்செல்வமே சிவபெருமானே ஈசனே உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவது இனியே. இறைவனே உன்னை சிக்கென பிடிச்சிட்டதுனால இனிமேல் நீ எங்க போய் அருள் செய்ய முடியும்
இப்போ 8வது பாட்டு சொல்றேன். அத்தனே அண்டர் அண்டமாய் நின்ற ஆதியே, யாதும் ஈரிலா சித்தனே, பக்தர் சிக்கென பிடித்த செல்வமே, சிவபெருமானே பித்தனே, எல்லா உயிருமாய் தழைத்து பிழைத்தவை அல்லையாய் நிற்கும் எத்தனே, உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவது இனியே. அத்தனே, அத்தன்னா அப்பா தந்தையே, அண்டர் தேவர்களும், அண்டமாய் அவுகளுடைய பல பல உலகங்களும் தேவர் உலகமாய் நின்ற ஆதியே, நின்ற முதற்பொருள் ஆகிய இறைவா, யாதும் ஈர் இல்லா சித்தனே, எதுவுமே ஈறு என்பது ரெண்டு, ஒன்னு தொடக்கம், இன்னொன்னு முடிவு. அப்படி ஈரில்லா சித்தனே, அதாவது ஞான வடிவானவரே, பக்தர் சிக்கென பிடித்த செல்வமே, அடியார்கள் உறுதியாக பற்றுகின்ற அருட்செல்வமே, சிவபெருமானே பித்தனே, எல்லா உயிருமாய் தடைத்து பிழைத்தவை அல்லையாய் நிற்கும் எத்தனை. பித்தனே அப்படின்னா அடியவர்கள் மேல அன்பு கொண்டு வரங்களை எல்லாம் அடிக்கடி கேட்ட உடனே யோசிக்காம கொடுக்கிறாரோ. ஏன்னா பக்தியின் காரணமாக தன்னை மறந்துடுறார். பித்தன்னா தன்னை மறந்தவன் தான் அர்த்தம், பைத்தியகாரன்றது அர்த்தம் கிடையாது. எல்லா உயிருமாய், எல்லா உயிர்களுமாயும் தழைத்து பிழைத்தவை, இப்ப இருக்கிறதும் இப்ப இல்லாததுமாய், அதுவும் இல்லாம அல்லையாய், இவற்றுக்கெல்லாம் வேறாய் இருக்கின்ற மாயம் கொண்டவரே, உன்னை சிக்கென பிடித்தேன், அப்பேற்பட்ட உன்னை உறுதியா பிடிச்சுக்கிட்ட, அதனால எங்கு எழுந்து அருளுவது இனியே. இப்போ 9வது பாட்டு சொல்றேன். பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பறிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பில்லா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே, சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கென பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவது இனியே. பால் நினைந்து ஊட்டும் தாய், பாலை குழந்தைக்கு காலம் அறிந்து கரெக்டா தாய் அம்மா கொடுப்பாங்க. சால பறிந்து அவங்கள விட மிகவும் அன்பு கொண்டு பாவியேனுடைய இந்த பாவியாகிய என்ன ஊனினை உருக்கி, என் உடம்ப உருக்கி உள்ளொளி பெருக்கி, உள்ளத்துல ஞானத்தை பெருக்கி உலப்பில்லா ஆனந்த மாயத்தேனை சொரிந்து அழியாத இன்பமாகிய அந்த தேனை அறிவை எனக்குள்ள பொழிந்து புறம் புறம் திரிந்த, நாற்புறமும் திரிந்த, 4 டைரக்ஷன்லயும் நீ திரிந்து, முப்புறம் இருக்க அந்த பக்கம் போறாரு, திரிபுரம் இருக்க போனாரு, அப்புறம் பலவிதமான திசைகளிலும் இவர் தான் இருக்காரு. அப்படி திரிந்த செல்வமே, சிவபெருமானே யான் உனை தொடர்ந்து, நீ எங்கெல்லாம் போனியோ அங்கெல்லாம் பின்னாடி இப்போ சிக்கென பிடித்தேன், உன்னை இப்ப பிடிச்சிட்டேன், இனி எங்கு எழுந்து அருளுவது இனியே. இப்போ இந்த கடைசி பாட்டுக்கு அர்த்தம் சொல்றேன். புன்புலால் யாக்கை புரைபுரை கனிய பொன்னெடும் கோயிலா புகுந்து என் என்பெல்லாம் உருக்கி எளியாய் ஆண்ட ஈசனே மாசிலா மணியே, துன்பமே பிறப்பே இறப்பொடு மயக்கம் தொடக்கலாம்
அறுத்த நற் சோதியே இன்பமே உன்னை சிக்கெனப் பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவது இனியே. புன்புலால் யாக்கை அற்பமாகிய புலால் என்றால் மாமிசம் நிறைந்த உடம்பு, யாக்கைன்னா உடம்பு. புரை கனிய என்னுடைய இந்த மயிர்கால்கள் எல்லாம் நெகிழ்ச்சி அடையும்படியாக பொன்னெடும் கோயிலா புகுந்து பொன்னால் ஆகிய பெரிய கோயில் ஆகும்படி என்னுடைய உடம்ப பொன்னால் ஆகிய பெரிய கோயிலாக ஆகும்படி புகுந்து என் என்பெல்லாம் உருக்கி அதனுள் எழுந்து அருளி என்னுடைய எலும்புகளை எல்லாம் உருக்கும்படி செய்து எளிமையானவனாகி என்னை ஆண்ட ஈசனே, ஆட்கொண்ட இறைவா, மாசிலாம் மணியே, குற்றமற்ற மாணிக்கமே, துன்பமே பிறப்பே இறப்பொடு மயக்கம் தொடக்கெலாம் அறுத்து, துன்பமும் பிறப்பும் இறப்பும் மயக்கமும் ஆகிய பற்றுக்களையெல்லாம் அறுத்து அருளின நற்ஜோதியே, மேலான ஜோதி வடிவானவரே, இன்பமே உன்னை, ஆனந்தமாகிய உன்னை சிக்கென பிடித்தேன், பத்திரமா கெட்டியா பிடிச்சிட்டேன், எங்கு எழுந்து அருளுவது இனியே. இதுதான் இந்த பிடித்த 10, அந்த 10 பாடல்களுக்கு அர்த்தம். இப்போ அர்த்தம் தெரியறதுனால நீங்க கடவுளோட உங்களையும் இணைச்சி பாட முடியும். இதுதான் இந்த வீடியோல சொல்ல வந்தேன். நன்றி.